Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. பம்பரம் சின்னம் கிடைக்காவிட்டால் வேறு சின்னங்களை கேட்டுள்ளோம், அதில் போட்டியிடுவோம் என துரை வைகோ கூறியிருக்கிறார். திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். சின்னம் ஒதுக்கீடு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்கிறது என துரை வைகோ கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை பார்ப்போம். நீதிமன்றத்திலையும் சொல்லணும், என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்போ உங்களுக்கு பம்பர சின்னம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அடுத்தது துரை வைகோ என்ன செயல்பாடு செய்ய போறாரு? இந்த சின்னம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது தேர்தல் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஒருதலை பட்சமா நடக்கிறாங்கிறது அப்பட்டமா தெரியுது. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் சரி, அண்ணன் டிடிவியோடைய இயக்கத்துக்கும் சரி, அவங்க சின்னத்தை கொடுத்திருக்கிறாங்க. எங்க கூட்டணியில் இங்க இருக்கிற எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அந்த பானை சின்னத்தை ஒதுக்குறதுக்கு காலதாமதம் பண்ணியிருக்கிறாங்க. கூட்டணியில் இல்லாத நாம் தமிழருக்கும் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்ட பின்னும் கடந்த காலங்களில் தொடர்ந்து அவங்க அந்த கரும்பு விவசாய சின்னத்தில் அவங்க வெற்றி பெறல, பட் நல்ல வாக்குல வாங்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா அதை கொடுத்திருக்கலாம். அதை கொடுக்காம விட்டுட்டு அதில் நக்கல் நையான் கிண்டல் பண்ற மாதிரி அந்த மைக் சின்னத்தை கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஜனங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்றோமோ, இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் இடையான தேர்தல் நம்ம சொல்றோம். இன்னைக்கு ஜனநாயகம் கிடையாது, இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி அவங்க நடந்துக்கிறது கிடையாது. இந்த தேர்தல் விஷயத்திலையும் பொறுத்த வரைக்கும், சின்னங்கள் விஷயத்திலையும் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி ஒருதலை பட்சமா அவங்க நடந்துக்கிறாங்க. அதனால தான் கோர்ட்டுக்கு போனோம், நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றம் இன்னைக்கு தான் அதை 2 வாரம் கெடு கொடுத்திருந்தாங்க. இந்த அவங்க என்ன சொன்னாங்க, தேர்தல் அலுவலகத்தில் அந்த எலெக்ஷன் கமிஷன்ல இந்த தரவுகளை எங்க வரலன்னு, இதெல்லாம் தரவுகளை ஏற்கனவே கொடுத்ததுதான். புதுசா அவங்க இதெல்லாம் வேணும் அது வேணும்னு சொல்லி எங்களை வேணுனே அதை காலதாமதம் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒரு பட்சம் எனக்கு வரல, சின்னம் கிடைக்கலன்னா அதுக்குள்ள மற்ற ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பின்னு இருக்கு, வேற சின்னங்கள் நாங்க எழுதி கொடுத்துருக்கோம். நாங்க கண்டிப்பா இதெல்லாம் ஒண்ணு நாங்க போட்டி போடுவோம். திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் மதிமுக இந்த மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு பம்பரம் சின்னத்தை கேட்டிருந்தது, நீதிமன்றத்தையும் நாடியிருந்தது. இது தேர்தல் சின்னம், இந்த பம்பர சின்னம் இன்றை ஒதுக்குவதா இல்லையா என்பது தொடர்பாக இன்றைக்குள் தேர்தல் ஆணையம் கூற வேண்டும் என நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பாக துரை வைகோ பேட்டியளித்திருக்கிறார். அதில் தனி சின்னத்தில் போட்டியிடுவதில் உறுதியாக இருப்பதாக கூறியிருக்கிறார். தேர்தல் பரப்புரையின் போது புதிய தலைமுறைக்கு துரை வைகோ பிரத்யேக பேட்டியை அளித்திருக்கிறார். அதில் தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்குவதில் பாரபட்சமாக செயல்படுகிறது, ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது என்கிற குற்றச்சாட்டையும் துரை வைகோ முன்வைத்திருக்கிறார். இன்றைய தினம் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது தெரிந்துவிடும் நிலையில் இந்த பேட்டியை அவர் அளித்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் மீது ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். பாஜக கூட்டணி கட்சிகளுக்கான சின்னம் ஒதுக்கீட்டில் சாதகமாக தேர்தல் ஆணையம் நடந்து கொள்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.